வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரபு எப்படியாவது வர்ஷினி காலத்தில் இப்போ தாலியை கட்டி முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக லிடியாவை நம்ம பிரபு கூட வாழ்ந்திருக்கா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அழைச்சிக்கிட்டு நம்ம சிபி வராங்க. இதை கவனிச்சுறாங்க. பிரபு அப்படியே பெயரஞ்சதுக்கணங்க நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு பிரபு, தாலி கட்டதுக்கு முன்னாடி உன்னை பற்றிய ஒரு விஷயம் எல்லாம் தெரியணும், நீங்கள் வா, அது பிறகு வர்ஷினி கழுத்தில் தாலியை கட்டலாம் அப்படின்னு சிபி கீழே அழைக்கிறாங்க. நம்ம பிரபுவை அப்படியே லிடியா ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்துருக்கோம். அப்படி இருக்க நேரம் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு எப்படிடா ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி என்னை ஈஸியாக தூக்கி எறிவ அப்படின்னு அந்த இடத்துல அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுற அப்படின்னு நம்ம ஜனகம்மா கேட்க நேரம், ஆமாம்மா, இன்னும் உங்கள் பேத்தியை கட்டிக்க இருக்க இந்த பிரபு என் கூட வாழ்ந்திருக்கான். நாங்கள் ரெண்டு பேருமே கணவன் மனைவியாக இருந்திருக்கோம். அதெல்லாம் அவன் சொன்னாலும் ஏற்றுக்க போகிறதில்ல. என்னை விட்டுட்டு உங்கள் பேத்தியை கல்யாணம் பண்ண போகிறான். உங்கள் பேத்திக்கும் எனக்கு நிலைமை ஒரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்ல நேரம் சாக்காவே நிற்கிறாங்க. அதோடு பார்த்தோன்னா நம்ம தமிழ் சொல்கிறாங்க, ஜனகம்மா இவன் சரியான ப்ராடு, குறிஞ்சிநாதன் கூட கனெக்ஷனில் இல்லை அப்படின்னு இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். இவங்க அப்பாவை இன்னையோட சந்தித்து பேசியிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாத்தையும் வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் நடக்காது, வேண்டாம் அப்படின்னு வர்ஷினி முடிவெடுக்கிறாங்க. சேது நம்ம அழகாக வர்ஷினி கழுத்தில் தாலியை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோட பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் இந்த சைடு நம்ம சேது விழுந்து விழுந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து கடுப்பாராங்க கணேசன். நீ வர்ஷினியை லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறல, அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணணும்னு தோணலியாடா? எதுக்காகடா நீ அவள் கல்யாணத்துக்கு விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம கணேசன் கேட்க நேரம், அப்பா நான் லவ் பண்ணிருக்கேன் வர்ஷினியை, ஆனால் அவள் மனசில் நான் இல்லைல்ல, என்னை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. நான் வர்ஷினிக்கு எது சந்தோஷமோ அதை தான் செய்வேன். அவள் பிரபு கல்யாணம் பண்ணி நல்லா இருந்தால் அதில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நான் வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டணும்னு விதி இருந்தால் யார் தடுத்தாலும் அது நிற்காது. கண்டிப்பாக நான் கட்டுவேன். ஆனால் இப்போ எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்லைன்னு ஆகி போச்சுல அப்படின்னு சொல்ல நேரம், உன்ன மாதிரி எங்களால் இருக்க முடியலடா அப்படின்னு அந்த இடத்துல கணேசன் திட்டுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கேடியை கூட்டுக்கிட்டு நம்ம சிபி கூட்டிகிட்டு வராங்க. அதாங்க லிடியா அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க, அழைச்சிட்டு வராங்க. இந்த சைடு லிடியாட்ட சொல்கிறாங்க, நீ அவன் பிரபுக்கும் உனக்கும் உள்ள எல்லா தொடர்பையும் போட்டு உடைச்சிடு. கண்டிப்பாக பிரபு உன் கூட தான் சேர்ந்து வாழணும். என் தங்கச்சி வர்ஷினி பாவம், அவள் இப்படி ஒரு துரோகியை கட்டிக்கிட்டு காலம் ஃபுல்லாக கஷ்டப்படக்கூடாது. அதனால உண்மையை நீ போட்டு உடைச்சிடு அப்படின்னு அந்த இடத்துல அழைச்சிட்டு வராங்க. சரி, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணும் நம்ம தமிழ் சிபி கூட சேர்ந்து மணமேடை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பிரபு பார்க்குறாங்க, அப்படியே சாக்காராங்க. என்னடா இவளை இங்கே தலை காட்டக்கூடாது, இங்கேருந்து போயிரு, நான் வர்ஷினியை கல்யாணம் பண்ணணும், இங்கே நீ இருந்தால் என்னை பற்றிய உண்மையெல்லாம் தெரிய வந்துடும்னு எவ்வளோ தூரம் விரட்டுனே இந்த லிடியா. இப்போ தமிழும் சிபி கூடையும் சேர்ந்து நம்மளை மாட்டி விட பார்க்காளே அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி முகத்தெல்லாம் வச்சு திருப்பிக்கிட்டு பார்க்குறாங்க. இந்த சைடு எப்படியாவது தாலியை கட்டிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மொத்த குடும்பமும் இந்த லிடியாவை பார்த்தோன்னா சாக்காவி, யார் இந்த பொண்ணு, எதுக்காக மணமேட்டை கிட்ட நம்ம சிபி கூட்டி கொண்டு விட்டுறாங்க அப்படின்னு நிற்க நேரம் தான், பிரபு இங்கே வா, பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இருக்குது, அதுக்கு பிறகு இந்த கல்யாணத்தை வச்சுக்கிடலாம் அப்படின்னு நம்ம சிபி சொல்கிறாங்க. பிரபுவும் வாராருன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரபு பார்த்து, லிடியா டே, உன்னால் எப்படி என்னை தூக்கி எறிய முடிந்து, நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், நானும் இவனும் அமெரிக்காவில் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம், நம்ம கணவன் மனைவி மாதிரி நாங்கள் வாழ்ந்திருக்கோம். இவன் இப்படிப்பட்டவனாக இருப்பான்னு நான் நினைக்கல, இவனை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம வர்ஷினி பார்க்குறாங்க. என்ன இப்படி ஒரு இதை சொல்லுறாங்க. நான் பிரபுவை வச்சு எல்லாரும் சொல்ல நேரமும் நான்
வந்து இல்லை அவன் நல்லவன் நினச்சி அவன் எனக்கு ஏமாற்றிருக்கான், துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து மாலையும் கழுத்துமா இருந்த நம்ம வர்ஷினி ஓடி வராங்க. பிரபு ஒன்று போடுறாங்க, எப்படிடா என்னை ஏமாற்ற முடிஞ்சு அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்ல நேரம் குறிஞ்சிநாதன் கூட இவன் அவங்க அப்பா கூட எந்த தொடர்பும் இல்லைன்னு ஏமாற்றிட்டு இருக்கான் ஜனகம்மா. உண்மையாட்டே இவன் குறிஞ்சிநாதனை நேற்று வரை சந்தித்து பேசுகிறான், அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து நம்ம வர்ஷினி அப்படியே மாலையை தூக்கி எறிகிறாங்க. அப்போ தான் வந்து இந்த பாரு கல்யாணம் வர்ஷினி உனக்கு நடக்கும், என்ன ஜனகம்மா சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ப்ராடு இந்த பிரபு நான் கல்யாணம் பண்ண விரும்பலை. சரி பிரபு ப்ராடு அவன் வேண்டாம், சேதுவை நீ கல்யாணம் பண்ணிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் வர்ஷினி அப்படின்னு சொன்னாலும் சரி ஜனகம்மா உங்களுக்காக நான் வந்து என் முடிவை மாற்றிக்கிறேன், நான் வந்து சேதுவை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சேதுவை கல்யாணம் பண்ணுறாங்க நம்ம வர்ஷினி. இந்த சைடு பார்த்தோன்னா அப்படியே பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம பிரபு. என்னடா இது கூத்தா இருக்குது, எதையோ பண்ணி நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணிடணும், எப்படியாவது நம்ம ஜனகா குடும்பத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து திட்டம் போட்டோம். அது எல்லாமே வந்து சொதப்பிடிச்சு. இப்போ வந்து சேது வந்து வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு வந்து சாக்காவே நிற்கிறாங்க நம்ம கணேசன். குறிஞ்சி உன் பையனுக்கே நாங்கள் ஆப்பு வச்சு என் பையன் வந்து தாலி கட்ட போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம கணேசன். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சேதுவுக்கும் சந்தோஷம் வருது, நம்ம வர்ஷினியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உள்ள ஆசை வந்து நம்ம சேதுவின் ஆசையை வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க. ஜனகம்மா வந்து சேது கையில் தாலி எடுத்து கொடுத்து நீ தாண்டா என் வீட்டு மாப்பிள்ளையாக வரணும், நான் வந்து உன்னை வளர்த்துருக்கேன், உன்னோட வளர்ப்பு இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ தான் வர்ஷினி காலத்தில் தாலியை கிட்டணும் சேது, உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது என் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையாக வர்றதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக வருது, சேதுவை வந்து தான் என் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வர்றாருன்னா என்னை விட யாருமே சந்தோஷப்பட முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. பிரபு வந்து அப்படியே வந்து விரட்டி விடுறாங்க, இந்த கல்யாணத்தை நீ வந்து நிற்க கூட கூடாது, இங்கேருந்து போயிடு அப்படின்னு வந்து விரட்டி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் பிரபுவுக்கு வந்து கோபம் வருது, எல்லாம் இந்த லிடியாவில் தான் நடந்து அப்படின்னு வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம சேது வந்து வர்ஷினியை கரம் பிடிச்சிட்டாங்க, தாலியை கழுத்தில் கட்டிட்டாங்க. குறிஞ்சிநாதனுக்கு இந்த விஷயத்த கேள்விப்படுறாரு, கொந்தளிக்கிறாரு. இந்த கணேஷா நீ வந்து என் பையன் தாலி கட்ட வேண்டிய இடத்துல ஜனகா வீட்டில் நீ வந்து சம்மந்தம் வச்சுக்கிட்டல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து குறிஞ்சி வந்து கணேசனுக்கு எதிராக வந்து திசை திரும்புகிறாரு. நீ என் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஜனகா குடும்பத்துக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா எல்லாத்தையும் நான் வந்து ஜனகா கிட்ட போட்டு உடைக்கேன், உன் குடும்பத்தையே வந்து ஜனகா கையால் வீட்டை விட்டு துரத்த வைக்கேண்டா அப்படின்னு வந்து குறிஞ்சி வந்து நம்ம கணேசனுக்கு எதிரான உள்ள ஆதாரங்க கணேசன் நம்ம குறிஞ்சி கூட சேர்ந்து செய்த அவ்வளோ தில்லா அலங்கடியும் போட்டு உடைச்சி கணேசனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா நம்ம சேது வர்ஷினியை பார்த்து இந்த பாரு வர்ஷினி நீ வந்து நல்லா இருக்கணும், நான் அதுக்காக தான் நான் வந்து நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு வந்து பிரபு கூட நினச்சேன். ஆனால் பிரபு இப்படி ஒரு நல்லவன் இல்லைன்னு வந்து சொல்ல நேரத்தில் என் ஜனகம்மாவுக்காக வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல, நான் தான் வந்து உன்னை புரிஞ்சிக்காமல் பிரபு தான் வேணும்னு நின்னது ஏன் தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சேது கிட்ட வந்து இந்த பாரு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு சேது அப்படின்னு வந்து வர்ஷினி வந்து